ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. சீத்தை கிட்ட போன ராவணன் பல பொய்களை சொல்கிறார். சீத்தை கிட்ட ராமனுடைய தலை பிரகஸ்தனுடைய வாளால் துண்டிக்கப்பட்டிருக்குன்றார். மைந்தனும் துதியனும் இடுப்பில் கத்தியினால் வெட்டப்பட்டு 2 துண்டுகளாக ஆக்கப்பட்டிருக்காங்கன்றார். பழுத்த பலாப்பழம் வெடிக்கிறது போல் பனசன் தரையில் விழுந்து கிடக்கிறான். திருமுகன் குமுத்தன் இவா ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறா. அங்கே தன் ரத்தம் கக்கிண்டு விழுந்துட்டான். மற்ற வானரர்களோ யானைகளாலேயும் ரதங்களாலேயும் நசுக்கப்பட்டிருக்காங்க. பயந்து ஓடின வானரர்கள் கடலில் குதித்து உயிரை விட்டுருக்காங்கன்னு பல விஜயமாக சீத்தை கிட்டே எடுத்து சொல்கிறார். அப்போ இந்த விதமாக உன்னுடைய கணவன் ராமனும் அவனுடைய படைகளும் நாசம் செய்யப்பட்டிருக்காங்க. ரத்தத்தில் தோஞ்சு குருதியினால் மூடப்பட்ட ராமனுடைய தலை இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சீத்தை கிட்ட காட்டுறார். அப்போது சீத்தைக்கு காவலாக இருந்த அரக்கிகள் ஒருத்தர்கிட்ட சீத்தையின் காதில் விழுமாறு வன் செயல்கள் புரியக்கூடிய வித்யுத் ஜிஹ்வனை இங்கே அழிச்சுண்டு வா. அவன்தான் யுத்த காலத்தில் ராமனுடைய தலையை கொண்டு வந்தவன். அவனை நான் அழைச்சதா சொல்லுன்னு சீத்தைக்கு காதில் கேட்கணும்னே உத்தரவிடுறார் ராவணன். அப்போ ராவணனுடைய உத்தரவுப்படி அரக்கிகள் அழைக்கப்பட்டு கையில் ராமனின் முகத்தை ஒத்த தலையோட சிறப்பு வாய்ந்த வில்லோட வித்யுத் ஜிஹ்வன் ராவணன் முன்னே நிற்கிறார். அப்போ ராவணன் அவனை பார்த்து, ராமனுடைய தலையை சீத்தை எதிரில் வெயி, அந்த பேத பெண்ணு தான் கணவன் நேர்ந்துட்ட கதியை நன்னா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வித்யுத் ஜிஹ்வன் அங்கே அந்த தலையை வச்சுட்டு மறைஞ்சிடுறார். அப்போ ராவணன் வித்யுத் ஜிஹ்வனால் கொண்டு வரப்பட்ட வில்லையும் அங்கே போட்டுட்டு, மூவுலகத்துலேயும் புகழ்பெற்ற ராமனுடைய வில்லு இதுதான், அந்த மானிடனை கொண்ட பிறகு பிரகஸ்தன் அந்த வில்லையும் கொண்டு வந்திருக்கான்னு சொல்கிறார் ராவணன். அப்போ இறுதியாக சீதையை பார்த்து சொல்கிறார், பெண்ணே என்னுடைய ஆசைக்கு நீ இனிமே இணங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த தலையை சீத்தை பார்க்குறாங்க. சுக்ரீவன் ராமனுக்காக பெரும் படையை திரட்டின செய்தி ஹனுமானால் சொல்லப்பட்டதையும் நினச்சி பார்க்குறாங்க. அங்கே வைக்கப்பட்ட தலை அந்த நறுமணங்களின் காரணமாகவும் லக்ஷணங்களின் காரணமாகவும் இத்தர அடையாளங்களின் காரணமாக கூட ராமரின் தலையை ஒத்திருந்தது. இதை பார்த்து சீதை ரொம்ப துன்பத்தில் விழுந்து ஓன்னு கதறாங்க. துக்கம் தாங்க முடியாமல் புலம்பிண்டே, கைகேயி இனி நீ திருப்தியாக இருக்கலாம், குளத்துக்கே மேன்மையை சேர்த்த ராமர் கொல்லப்பட்டிருக்கார், கலகம் செய்கிறதுலையே விருப்பமுடைய உன்னால் இந்த குளமே நாசம் அடைஞ்சிருக்கு, உன்னுடைய ராமருக்கு உனக்கு நீ என்ன தான் அவர் உனக்கு கெடுதி பண்ணார், அவருக்கு மர உரியை கொடுத்து என்னோட காட்டுக்கு அனுப்ப நீ என்ன காரணம் கண்டேன்னு கதறாங்க. துயரம் தாங்க முடியாமல் ஒரு வாழை மரம் தரையில் சாயறது மாதிரி மூர்ச்சி அடைகிறாங்க சீத்தை. சித்த நேரம் கழித்து சுயநினைவு திரும்பினவங்களா சீதா அந்த தலையை நறுக பார்த்து மீண்டும் புலம்புறாங்க. உங்களுடைய இறுதி நிலையை பார்க்குற துரதிருஷ்டம் படைச்ச விதவி ஆயிட்டேனே. இப்போது மனைவிக்கு முன்ன கணவன் உயிர் இழக்கிறதுன்றது ரொம்ப துயரமான சம்பவம்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல நடத்தி உள்ள மனைவியான எனக்கு முன்ன மேன்மையான குணங்கள் படைச்ச கணவனான நீங்கள் முன்ன போனீங்க? பசுவன்கிட்டேருந்து கன்று பிரிக்கப்படுறது போல் கௌசல்யா தேவிக்கிட்டேருந்து நீங்கள் பிரிக்கப்பட்டிருக்கீங்களே. உங்களுக்கு நீண்ட ஆயுள் உறுதின்னு ஜோதிட நிபுணர்கள்லாம் சொன்ன வார்த்தை இப்போ பொய்யா போச்சு. பேரறிவாளனான நீங்கள் எதிரியின் கையில் சிக்கிட்டு இப்போ அஜாக்கிரதையால் இப்படி இருக்கீங்களே. எல்லா உயிர்களையும் முடிச்சு வைக்கிற காலத்தின் சக்தி கொடுமையானது போல் இருக்கு. ஆபத்தை தவிர்க்கிற வழிமுறையெல்லாம் அறிஞ்ச நீங்கள் இப்படி எதிர்பாராத மரணம் அடைஞ்சது எப்படி? தங்கத்தினால் அழகு செய்யப்பட்டதும் என்னால் எப்பயும் பூஜிக்கப்பட்டதுமான உங்கள் வில்லு இதோ கிடக்கிறது. உங்கள் தந்தையும் என்னுடைய மாமனாருமான தசரத மன்னர் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைஞ்சிட்டிங்களே இவாளோட சேர்ந்துட்டு, ஆனால் உங்கள் குலத்தை தவிக்க விட்டுட்டீங்களே. ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிறீங்க? என்னோட பேச ஏன் மறுக்கிறீங்க? உன்னோட சேர்ந்து நான் தர்மத்தை கடைப்பிடிப்பேன்னு நீங்கள் திருமணத்தும் போது அளித்த வாக்குறுதி என்னாச்சு? அயோத்தியிலேருந்து என்னை அழிச்சுட்டு வந்த நீங்கள் இப்படி நிர்கதியாக தனியாக போயிடலாமா அப்படின்னு அழறாங்க சீதை. காட்டுக்கு போன 3 பேரில் லக்ஷ்மணன் மட்டும் திரும்பி வர காட்சியை பார்க்க போகிறது கௌசல்யினுடைய துரதிர்ஷ்டம் ரொம்ப வருந்தத்தக்கது. இரவு நேரத்தில் உங்களுடைய எதிரியான அரக்கர்களால் நீங்கள் கொல்லப்பட்ட செய்தியை லக்ஷ்மணன் நிச்சயமாக கௌசல்யா தேவிக்கு தெரிவிப்பான். நீங்கள் இறந்துட்டீங்கன்றதையும் நான் அரக்கர்கள் கையில் சிக்கிட்டேன்றதையும் அறியிற கௌசல்யா தேவி அதுக்கு பின்ன உயிரே வாழ மாட்டாங்க. தகுதியில்லாத எனக்காக சமுத்திரத்தை கடந்து வந்த பாபமற்ற இளவரசே, என்னை மணந்த துரதிர்ஷ்டத்தின் காரணமாக தானே உங்களுக்கு இந்த முடிவு நேரிட்டிருக்கு. என் குலத்தின் பெயரை நாசம் செய்ய வந்த என்னை மணந்ததின் காரணமாக தானே நீங்கள் என்ன குற்றம் பண்ணீங்களோ அதுதானே இப்போ குற்றம் ஆகிடுது. ஏதோ ஒரு பிறவியில் ஒரு திருமணத்தையே நான் தடுத்திருக்கணும். இல்லாட்டாக்கா இந்த வயசில் இப்படி கணவனை இழந்து நான் தவிப்பேனான்னு புலம்புறாங்க சீத்தை. அப்போ ராவணனை பார்த்து அவங்க சில வார்த்தைகளை சொல்கிறாங்க. அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.